இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த நாட்களிலே நமக்காக தன் குமாரனை தந்த தேவன், இந்த தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அந்த ஒரு விசுவாசம் தம்முடைய குமாரனையே கொடுத்த தேவன் நிச்சயமாக மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார் என்ற விசுவாசம் நமக்கு அந்த தலைப்பிலே இந்த நாளிலே நாம் தொடர்ந்து தியானிப்போம். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? இந்த நாட்களிலே நம்மை போதித்து நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிறவர். அநேகர் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க சொல்கிறவங்க உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க பேச்சை கேட்டு ஏதாவது செய்து அவங்களுக்கு பெரிய பாதிப்பு வரும்பொழுது அவங்கள பார்க்கவே முடியாது, அமைதியாக போயிடுவாங்க. அமைதியாக எங்கன்னா போயிடுவாங்க. நீங்கள் சொன்னீங்க, உங்கள் பேச்சை கேட்டு இது செஞ்சேன். வழி கேட்கும் போதும் அதுலேயும் சில ஆபத்துக்கு இருக்கு. வழி கேட்கணும், எங்கே இந்த அட்ரஸ் எங்க, இப்படி போங்க இப்படி போங்க அப்படி போங்க அப்படி. அவனுக்கே வழி தெரியாது, ஆனாலும் உங்களுக்கு சொல்லுவோம். அங்கே போனீங்கன்னா நீங்கள் அங்கே போய் யாரையோ கேட்குறீங்க, நாங்கள் இது இங்கே இல்லைங்க, இது அந்த பக்கங்க, அங்கே போய் நிற்போம். வழி தெரியாதவங்க கூட என்ன செய்வாங்க, வழி ஆலோசனை பார்த்துருக்குறீங்களா? அதை இதுவே இந்த நாட்களில் தேவனிடத்திலிருந்து நாம் என்ன செய்யணும்? ஆலோசனை பெற வேண்டும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உன்மேல் என் கண்ணை இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவர் வேற எங்கேயும் போயிட மாட்டார், பார்த்துனே இருப்பார். பத்திரமா போய் சேர்ந்தியா? உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. இந்த நாட்களில் இதெல்லாம் வாஞ்சிக்கணும். இந்த வசனத்தெல்லாம் வைத்து ஆண்டவரே என்னை வழி நடத்தும், என்னை காட்டும் எந்த வழியில் போகணுன்னு. ஆண்டவர் உங்கள் மேலே கண் வைக்கணுமா? வேறு யாருன்னா பார்த்துன்னு இருக்கணுமா? உங்களை கண்டுக்காமல் வேறு யாருன்னா பார்த்துன்னு இருக்கணுமா? உங்கள் மேலே கண் வைக்கணுமா? கேட்கணும். இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே என் மேலே கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லும். ஏசாயா 48:17 இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். வேணுமா அந்த ஆசீர்வாதம்? இங்கிலீஷில் ப்ராஃபிட், பிரயோஜனமான வழியை இங்கிலீஷில் கிங் ஜேம்ஸில் என்ன போட்டிருக்கு? உனக்கு லாபமான வழி நான் காட்டு. இது எதில் உனக்கு லாபம் வரும், உனக்கு நஷ்டம் வராமல் லாபமான எதை செஞ்சால் உனக்கு லாபம் வரும், அதை நான் உனக்கு என்ன செய்கிறேன்? பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு நீ நடக்க வேண்டிய வழி உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர்
எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை நடக்க வேண்டிய அவரே நடத்தணும்னா என்ன அர்த்தம்? அவர் கூட வராருந்தானே அர்த்தம். இப்படி போன்னு சொல்லிட்டு விட்டுல, நடத்துகிறேன்னா என்ன அர்த்தம்? நானே கூடயே வந்து உன்னை கொண்டு போய் சரி வேணுமா வேணாமா? சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்க, அதுங்களை ஸ்கூலுக்கு முதல்ல போகும்போது கொஞ்சம் பயம் இருக்கும். பயம் கைப்பிடிச்சின்னு கூட்டின்னு போன்னு சொல்லும். கைப்பிடிச்சின்னு ஸ்கூலுக்கு வந்தால் கிளாஸ் வரைக்கும் எத்தனை வந்து விடணும். ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்குது, ஆரம்பத்தில் கொஞ்சம் பயம் இருக்குது. வந்து எங்கள் தங்கச்சி மகள் ஜோனா, தெரியுமா அந்த கதை என்னாச்சுன்னு? ஒரே முதல் நாள் ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன்னு, ஒரே வாசலில் நின்று உள்ளே போக மாட்டேன், கிளாஸ் உள்ளே ஓனாடு. ஆக்சுவலி நான் என்ன சொன்னேன், நானும் கூட வரேன், நானும் கூட சரின்னு உள்ளே போய் இந்த சின்னோண்டு சேர் இருக்குது பாருங்கள், எல்லாம் சின்ன சின்ன பசங்க உக்காந்து இருக்குதுங்க, எல்கேஜி. அந்த சேரில் நானும் உக்காந்துருந்தேன். முதல் நாள் நானும் கூட உக்காந்து, அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் எவ்வளோ நேரம் ஞாபகம். நானும் என்ன பண்ணேன், இந்த சின்ன பசங்களோட அந்த சின்ன சேரில் உக்காந்து, அப்போ தான் போவேன். அப்போ தான் ஸ்கூலுக்கு முதல் நாள் நானும் என்ன பண்ணேன், டெய்லி வரணும்னு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் தைரியம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிது. ஆனால் கொஞ்சம் வளர்ந்துடுச்சிங்கன்னு வைங்க, கொஞ்சம் அந்த பயம்லாம் போயிடுச்சுன்னு வைங்க. நீங்கள் போய் கையை பிடிச்சி போ, நான் போய்க்கிறேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பார்க்குறாங்க, போமா என்ன நான் போகிறேம்மா, நீங்கள் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட உங்களை துரத்தி விட்ருவாங்க. போயிட்டு வா. அங்கே எல்லாம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க, என்னை கேலி பண்ணுவாங்க. போ உங்களுக்கு ஆசையாக இருக்கும், பிடிக்கும், போ. இந்த மாதிரி சில பேர் ஆரம்பத்தில் கொஞ்சம் பயம் இருக்கும்போது ஆண்டவரே வழி நடத்தும். கொஞ்சம் தேறிட்டாங்கன்னு வைங்க, நான் போய் நீங்கள் ஆண்டவர் வேணான்னு என்ன பண்ணுறேன், நைஸாக நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னா செய்யக்கூடாது. எப்பவுமே ஆண்டவர் என்னோடு நான் நடக்க வேண்டிய வழியில் என்னை என்ன செய்யும், நடத்தும். ஒரு நாளாக இனி ஆண்டவர் எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி ஒரு எண்ணம் என்ன செய்யக்கூடாது, நானே போய்க்கிறேன் என்ன செய்யக்கூடாது. பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிறவன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளை அவர்களை அழைத்து கொண்டு வந்தது. அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சம், கோணலானவளை செவயமாக. இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். வேணுமா? வேணுன்றது எனக்கே கேட்க மாட்டேன், ஆண்டவர் கேட்குமான்னு சந்தேகமாக இருக்குது. வேணுமா? அநேக காரியங்கள் உலகத்தில் நமக்கு தெரியாத காரியங்களாக இருக்கும். நம்ம கண் கட்டின மாதிரி அநேக மறைவாக எவ்வளோ காரியங்கள் நடக்குது. இவை ஆண்டவர் என்ன செய்கிறார், அவங்களுக்கு அது மறைக்கப்பட்டு இருந்தாலும் அவர்களை அறியாத வழியில் இந்த மாதிரி ஒரு வழி இருக்குது, நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு இங்கே ஒரு வழி இருக்குது. அவர்களை அறியாத வழி, அவர்களுக்கு தெரியாத பாதைகள் அவர்களை அழைத்து கொண்டு வந்து. எத்தனையோ காரியங்கள் நமக்கு தெரியாது, எத்தனையோ காரியங்கள் நமக்கு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் வழி நடத்தும்போது நமக்கு தெரியாத அறியாத வழிகள் ஆண்டவருக்கு தெரியும். இப்படி ஒரு வழி இருக்குது, என்ன செய்வார், அந்த வழியிலே அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளாக இருக்கு, நானே அந்த இருளை என்ன செய்வார்,
வெளிச்சமாகும். கோணலாக இருக்கும். கோணல் செவ்வையும் கோணலை செவ்வையுமாகும். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாமல். வேணுமா அந்த ஆசீர்வாதம்? இந்த காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்யணுமா? உங்கள் குடும்பத்துக்கு செய்யணுமா? இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். ஏசாயா 30:20. நீங்கள் வலது புறமாய் இடது புறமாய் சாயும் பொழுது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். இந்த ஆசீர்வாதம் வேணுமா? சில நேரத்தில் ஒழுங்காக போயினே இருப்போம். ஆனால் திடீர்னு கொஞ்சம் என்ன பண்ணுவோம்? வலது புறம் கொஞ்சம், இல்லாட்டி கொஞ்சம் இடது புறம். இங்கே எத்தனை பேருக்கு வண்டி ஓட்ட தெரியும்? வண்டி ஓட்ட தெரியும்? எத்தனை பேருக்கு வண்டி ஓட்ட தெரியும்? இங்கே அவங்க டயர் பஞ்சர் ஆச்சுன்னு வைங்க, சும்மா ஒரு பக்கமாக இழுத்துன்னு போவோம். பார்த்துருக்குறீங்களா? உங்களுக்கு தெரியாது, நீங்கள் டயர் நல்லா தான் இருக்குன்னு நினச்சின்னு வண்டியை ஓட்ட ஆரம்பிப்பீங்க. வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு இந்த வித்தியாசம் திடீர்னு ஒரு சைடு வாங்கும். பார்த்துருக்குறீங்களா? என்னடா வண்டி ஒரு மாதிரி எங்கேயோ போதே, நான் இப்படி தானே பிடிச்சின்னு இருக்கேன், இதே இந்த பக்கம் போகுது, இதே இந்த பக்கம் போகுதுன்னா என்ன அர்த்தங்க? போயிடுச்சுங்க, ஏதோ காற்று இல்லை, பஞ்சர் ஆயிடுச்சு. அந்த மாதிரி சில பேர் என்ன பண்ணுறோம், ஒழுங்காக போயினே இருப்போம். ஆனால் திடீர்னு கொஞ்சம் இந்த பக்கம் போடுவோம், இந்த பக்கம் மாறும், திசை மாறிடும். அதை பார்த்துருக்குறீங்களா? திசை மாறுற ஜனங்களை பார்த்துருக்குறீங்களா? அப்பா நல்லா தானேப்பா போயின்னு இருந்த, ஏன்ப்பா ரூட்டை மாறிட்ட, கொஞ்சம் ரூட் மாறிடுச்சு, நடக்குதா இல்லையா? அதுதான் அந்த வாசம். நீங்கள் வலது புறமாய் இடது புறமாய் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள். இந்த ஆசீர்வாதம் வேணுமா உங்களுக்கு? எல்லாம் சும்மா டிஸ்டர்ப் பண்ண, நான் எங்கே வேணால் போவேன், அந்த மாதிரி யாருன்னா இருக்கிறீங்களா? நான் வலது புறமும் போவேன், இடது புறம் போவேன், எனக்கு யாரும் ஒன்று சொல்ல வேணாம். அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்கேன். எனக்கு எல்லாம் தெரியும். இல்லைங்க, இங்கே தாங்க எல்லாம் சுமார், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் நீங்கள் சொல்வீங்க. இந்த பாருங்கள், இங்கே திரும்பணுங்க, இல்லை எல்லாம் அங்கே சுற்றின்னு இருப்போம். 1/2 மணி நேரம் சுற்றின பிறகு கடைசியில் வேறு என்ன, வேறு வழி இல்லாமல் நிறுத்தி, ஏங்க எந்த பக்கங்க போகணும் யாராவது கேட்பாங்க. இங்கே இல்லைங்க, அது அங்கே போகணுங்க. என்ன ஆகும்? சில பேருக்கு வழி கேட்குறதுக்கே பிடிக்கும். எல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? ஏன் எல்லாம் அப்படி தலை ஆட்டுறீங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. சொல்ல அப்படியே பார்க்குறேன், தலை அப்படியே ஆட்டுறாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க போல். தலையாட்டுறதை பார்த்தா அப்படி தான் தெரியுது. வழி கேட்கவே எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு. அப்படி இருக்காதீங்க. அப்படி இருந்தால் ஆண்டவர் சத்தம் கேட்காது உங்களுக்கு. ஆண்டவர் சொன்னால் கேட்கணும். வழி இதுவே நடு என்று உங்கள் பின்னால் உங்கள் காதுகள் ஒரு சொல்கிறத உங்கள் காதுகள் கேட்கும். நீதிமொழிகள் 3:5-7. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையார். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து. அப்பொழுதுன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் செய்யலைன்னா, அதுவும் அப்பொழுதுன்னா இதெல்லாம் செஞ்சாதான், இந்த சொல்லப்பட்டதெல்லாம் நீ செஞ்சால் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆண்டவர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்தணும்னா முதலாவது என்ன பண்ணும்? உன் சுய புத்தியின் மேல் எனக்கு எல்லாம் தெரியும். சில பேருக்கு சுய புத்தியும் இல்லை, சொல் புத்தியும் இல்லை. அந்த பழமொழி கேட்டிருக்கீங்களா? சுய புத்தியும் இருக்காது, சொல் புத்தியும். அவங்களுக்கே மூளை வேலை செய்யாது. இன்னொருத்தவங்க சொன்னாலும் அதையும் கேட்க மாட்டாங்க. ஏன் அவ்வளோ வேகமாக பதில் சொல்கிறீங்கன்னு தெரில எனக்கு. என்னானே தெரில. இன்றைக்கி
அவ்வளோ உற்சாகமாக பதில் நான் சொல்கிற பாயிண்ட்டுக்கெல்லாம் நான் முடிக்க கூட இல்லை, ஆரம்பிக்கும் போதே முடிச்சிடுறாங்க. ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணுறாங்க, முடிச்சிடுறாங்கன்னா இந்த ஆளுங்களெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிற மாதிரி தெரியுது. அவ்வளோ வேகமாக பதில் வருது எனக்கு. சுய புத்தியும் இருக்காதீங்க. உன் சுய புத்தியின் மேல் அதுக்கு செய்ய வேண்டியது என்ன, உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் நம்பிக்கையாக ஆண்டவரை நம்பு, வேறு யாரையும் நம்பாத, யாரையும் நம்பாத. முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளில் எல்லாம், ஒரு சில வழியில் எல்லா வழிகளில் எல்லாம் என்ன பண்ணு, அவரை மறந்துடாத. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று என்னது, இது அடுத்த பிரச்சனை. இது அடுத்த பிரச்சனை. ஒருத்தர் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்க பேர பிள்ளைங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருந்தாராம். என் பேரை இந்த பெரிய படிப்பு படிக்கிறான், இந்த என் பேத்தி இதை படிக்குதுன்னு ரொம்ப பேசின்னு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு சொன்னாராம், என்ன சொன்னார், நான் நினைக்கிறேன் உன் பேர பசங்களுக்கு மூளை ஓங்கிட்டந்தான் வந்திருக்கும். இவ்வளோ பெரிய படிக்கிறாங்கன்னா மூளை உன்கிட்டந்தான் வந்திருக்கிறோம். ஏன்னா உன் மனைவிக்கு மூளை இன்னும் அதோடு தான் இருக்குது. உன் மனைவிக்கு மூளை இன்னும் இருக்குது, உனக்கு தான் மூளை இல்லைன்னா உன் மூளை தான் அங்கே போயிருக்குதுன்ற மாதிரி சொல்கிற. உன் மூளை தான் அங்கே போயிருக்குது, ஏன்னா உன் மனைவியை பார்த்தா மூளை ஒன்று அதுக்கிட்ட தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னை பார்த்தா தான் மூளை இல்லாத ஆள் மாதிரி இருக்குது. உன் மூளை தான் அந்த பசங்களுக்கு போயிருக்குது போல். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை பட்டு விலகு. ஆண்டவர் தீமையை போய் மாட்டிக்காத, தீமையில் போய் மாட்டிக்காத. ஏசாயா 55:8-9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல். அநேகருக்கு இங்கே தான் வந்து தடுமாறுறாங்க. ஏன், இவங்க நினைவுகள் ஆண்டவர் நினைவுகள் வேறு, இவங்க ஒன்று நினச்சின்னு இருக்கிறாங்க. ஆண்டவர் நினைவுகள் வேறு, இவங்க ஒரு வழியில் போகணுன்ற, ஆண்டவர் வழி வேறு. அப்படி தான் இங்கே போட்டிருக்கு. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள், உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல அந்த கர்த்தர். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. உன் வழி என் வழி அல்ல, உன் நினைவும் என்னுடைய நினைவெல்லாம் எப்படி இருக்குது. என் வழியெல்லாம் எத்தனை பேருக்கு பூமியிலேருந்து வானம் எவ்வளோ உயரம் யாருன்னா கண்டுபிடிச்சிருக்கீங்களா? பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிறீங்களா? பூமியிலேருந்து வானம் எவ்வளோ உயர்ந்திருக்கிறது யாருக்குன்னா தெரியுமா? அளவே கிடையாது, தொடவே முடியாது. நீங்கள் போயினே இருக்கணும். வானத்தை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. ஆண்டவர் அந்த அளவுக்கு உன் வழிகளும் உன் நினைவுகள் அதை பார்க்கிலும் என் வழிகள் என் நினைவுகள் எப்படி இருக்குது, உயர்ந்திருக்கு. இங்கே தான் நிறைய பேர் இடர்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் என் வழிக்கு வரணும். சில ரவுடிங்க சொல்லும் என் வழிக்கு வரணும். அதை பார்த்துருக்குறீங்களா? சில பேர் வீட்லேயும் அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு கேள்விப்படுறேன். நான் நினச்சபடி செய், என் வழிக்கு வா. இதுக்கும் எல்லாம் தலையாட்டின்னு இருக்கிறோம். நானே தெரில, நானே தெரியல. வந்து சில பேர் வந்து எனக்கு சொல்கிறாங்க, நம்மளை பற்றி யாருன்னா
போதகருக்கு சொல்லி கொடுக்குறாங்களே, ஏன் நம்ம வீட்டில் நடக்கிறதெல்லாம் அங்கே மேடையிலேருந்து சொல்கிறாரு. அவங்க நினச்சிக்கிறாங்க யாரோ வந்து என்கிட்ட சொல்லிடுறாங்களோ அவங்க வீட்டில் என்ன பேசுகிறாங்க, அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு யாரோ எப்படி கரெக்டாக நம்ம பேசுகிறது அங்கே சொல்கிறாரு. நம்ம வீட்டில் நடக்கிறது எப்படி யார் நம்மளை பற்றி அங்கே போய் சொல்கிறான்னு ஒரு மாதிரி அப்படின்னு பேசுகிறாங்கன்னு எனக்கு சொன்னாங்க. அப்படி பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க. எப்படி மேடையில் இருந்து செய்தியில் நம்ம வீட்டில் நடக்கிறதெல்லாம் எப்படி வெளியே வருது, நம்ம கதை எப்படி கந்தலாகுது, அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கதை கந்தலாகுதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி அங்கே செய்தியில் நம்ம கதை கந்தலாயின்னு இருக்குதே, யார் நம்மளை பற்றி அங்கே போய் போட்டு கொடுக்குறா, யாருன்னா காதில் போட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னு சில பேர் பேசிக்கினாங்கன்னு எனக்கு சொன்னாங்க. இந்த நாட்கள் எதுக்கு சொல்லணுன்னா, இங்கே தான் அநேகர் இடர்ற ஒரு இடம். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க நினச்சபடி ஆண்டவர் அவங்க வழிக்கு ஆண்டவர் நம்ம தான் அவர் வழிக்கு. கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் என்ன ஜெபம் பண்ணார், கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு ஆகிலும் என் சித்தம் உன் சித்தமே. அதுதான் நமக்கு எவ்வளோ ஆசை இருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். என் சித்தம் அல்ல உன் சித்தமே. அப்படி ஒப்பு கொடுக்கும்போது தான் ஆண்டவர் என்ன பண்ணார், நம்ம நினச்சதோடு நம்ம வழியோட மிகவும் உயர்ந்த. உங்களுக்கு கீழ் வழியில் போகணுன்னு ஆசையா, மேலே லெவலில் போகணுன்னு ஆசை இருக்கா? கீழ் நினைவுகள் வேணுமா, உயர்ந்த நினைவுகள் வேணுமா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்கிறார், என் வழி என் நினைவுகள்லாம் பயங்கர பூமியை பார்க்கலாம், வானம் எவ்வளோ, அதுதான் என்னுடைய நினைவுகள். நீ ஏன் உன் நினைவு உன் வழியிலே பிடிச்சின்னு இருக்கிற, அதை விடு, என் வழிக்கு வா. என் நினைவுக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் வேறு லெவலுங்கணும். அதை பார்த்துருக்கீங்களே, ஐயோ இங்கே போய் சாப்பிட்டங்க வேறு லெவலுங்க, நீங்கள் நம்பி அங்கே போய் சாப்பிட்டு பாருங்கள், அங்கே ஒன்றுமே இருக்காது. பார்த்துருக்குறீங்களா? வேற லெவல். எதுக்கு ஒன்றுமே நீ அவனை சொல்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகம் ஒன்று, இவன் காசு வாங்கின்னு அப்படி சொல்கிறாங்களா, அங்கே காசை தான் வாங்கி கமிஷன் வாங்கிக்கின்னு போய் சொல்கிறா, வேறு லெவல்னு போய் சொல்லு. அங்கே ஒரு லெவலும் இல்லைங்க, அங்கே ஒரு லெவலும். இவங்களெல்லாம் பார்த்தா அவங்க வீட்டில் யாருக்குமே சமைக்க தெரியலையா என்னான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இதை போய் ஒரு பேசுகிறான்னா, உன் வீட்டில் ஒருத்தருக்கும் சமைக்க தெரியலையா? உண்மையான வேறு லெவலில் இதுதான் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு. இதுதான் வேறு. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உன் நினைவுகளை பார்க்கலாம், உன் வழிகளை பார்க்க. என்னுடைய நினைவுகளை உயர்ந்திருக்கு, பூமியை பார்வானா எவ்வளோ, அந்த வழிக்கு வான்ற, என் வழிக்கு வா, என் நினைவுக்கு ஒப்பு கொடு. அதில் தான் ஆசீர்வாதம், அதில் தான் எத்தனை பேருக்கு உயர்ந்த நிலைக்கு போகணுன்னு ஆசை இருக்குது. ஆண்டோடைய வழிகளுக்கும் ஆண்டோடைய நினைவுகளுக்கும் நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். மத்தேயு 7:7 11 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, கேட்கணுமா கேட்கக்கூடாதா, தேடணுமா தேடக்கூடாதா, தட்டணுமா தட்டக்கூடாதா? ஆண்டவர் கேளுன்னு சொல்லும்போது என்ன செய்யணும், வந்து கேட்கணும். தேடணும், வந்து தேடணும், ஆண்டவரை தேடணும். தட்டுங்கள்லாம் வாசப்படியில் என்ன செய்யணும், ஏனெனில் கேட்கிறவன் எவனும்னா என்ன அர்த்தம், எவனும்னா நம்ம அதில் இருக்கிறோமா இல்லையா? இல்லைங்க, அது ஏதோ சில விசேஷித்த அவங்களுக்கு தான், அப்படி இல்லை. எவனும் கேட்கிற எவனும் விசுவாசி. அப்படின்னா நானும் கேட்கலாம், நானும் என்ன எவனும் போட்டிருக்கு, கேட்கிற எவனும் பெற்று, தேடுகிறவன் கண்டு, தட்டுகிறவனுக்கு
விசுவாசிக்கணும். இந்த நாட்களில் அதை கேட்கணும், தேடணும், தட்டணும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? அப்படி யாருன்னா வந்திருக்கிறீங்களா? இங்கே உங்களில் ஒருவன் தான் போட்டிருக்குது. உங்களில் ஒருவன் மனுஷன் போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை அம்மாமார் கொடுக்க மாட்டாங்க, அப்பா அம்மார் இந்த மாதிரி எதாவது பண்ணுறவங்க இருக்கிறானுங்களா? மனுஷன் போட்டில்ல பாருங்க, மனுஷன் தானே போட்டிருக்கு. எந்த மனுஷன் என்னாலும் அப்படின்னா ஆண்களா பெண்களா? அப்படியா? எல்லாரும் அது எல்லாருமா மனுஷன் ஆகினாலும் என்ன அர்த்தம்? எனக்கு நல்ல காலத்திலே தமிழ் வராதுன்னு வைங்க. உங்களில் எந்த மனுஷன் நானாலும், எனக்கு இன்னும் அது ஆண் மாதிரி தெரியுது, பரவாயில்ல, ரெண்டும் வச்சுக்கலாம். உங்களில் அந்த மாதிரி யாருன்னா இருக்கிறீங்களா? இருந்தால் அப்போவே சொல்லுங்கள். இனி சொல்லனா இனி ஒரு காலம் சொல்லாமல். அப்போ கேட்டால் கல்லை கொடுத்தவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? தன் மகன் அப்போ கேட்டால் கல்லை கொடுப்பான். மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? இருக்கிறீங்களா யாருன்னா? மீனை கேட்டால் இந்த பாம்பை சாப்பிடு. பாம்பை சாப்பிட்ற ஆளும் இருக்கிறாங்க, அது வேற கதை. அதை பற்றி நம்ம இப்போ பேச வேணாம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? விசுவாசி. நானே என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கணும் அறிந்திருக்கும் பொழுது நான் ஆண்டோடைய பிள்ளை, நான் என்னுடைய பரமபிதாவை கேட்டால் நன்மையானவளை கொடுப்பது அதிக நிச்சயம். ஏன் சந்தேகப்பட்டுன்னு இருக்கிற? அதுதான் சொல்கிறார். ஏன் சந்தேகம்? உனக்கு கொடுப்பாரா? கொடுக்கும். நான் ஒரு நல்ல காரியத்தை கேட்டால், நல்ல ஈவை கொடுத்தா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு ஏன் உனக்கு சந்தேகம்? உனக்கே கொடுக்க தெரிதில்ல. நீ உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க தெரியும்பொழுது பரமபிதா தம்மை நோக்கி நன்மையானவளை கொடுப்பது அதிக விசுவாசி. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஒரு நல்ல நன்மையானதை கேட்டால் அதிக நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். யோவான் 14:12-14. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை. மெய்யாகவே மெய்யாகவே நான் என்ன அர்த்தம்? சும்மா சொல்கிறாரா உண்மையாக சொல்கிறாரா? நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடினால் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் போன பிறகு நான் செய்த கிரியை யார் செய்ய போகிறா? நான் இருந்த வரைக்கும் நான் செய்யணும். இப்போ நான் எங்கே போயிடுறேன்? பிதாவினிடத்தில் போன பிறகு அந்த கிரியைகளை, நான் செய்த கிரியைகளை யார் செய்வா? யார் செய்வான்னு போட்டிருக்கு. நான் போட்டிருக்கு. இந்த வசனத்தில் சொல்லுங்கள். இப்போ ஸ்கூலில் பரீட்சைன்னு வச்சுக்கோங்க. ஸ்கூலில் பரீட்சை, இந்த வசனத்தில் இருந்து யார் செய்வா? அவர் பிதாவன் போன பிறகு அவர் செய்ததை யார் செய்வா? பிதாவினிடத்துக்கு போகிறபடினால் யார் செய்வா? என்னை. எத்தனை பேர் ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்த அவர் செய்ததை செய்யணும். ஒவ்வொரு நாளும் உலகத்தில் ஆண்டவரே நீர் பிதாவினிடத்தில் போயிருக்கபடியால் நீர் செய்த கிரியை நான் உண்மை விசுவாசிக்கிறேன், நான் உண்மை விசுவாசிக்கிறேன். அவ்வளோதான். ஒன்றும் பெரிய அப்போஸ்தலராக இருக்கணும், தீர்க்கதரிசியாக இருக்கணும்,
சுவிசேஷகராக இருக்கணும், மெய்ப்பராக இருக்கணும், போதகராக இல்லை, என்னை விசுவாசிக்கிறவன். ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? அவ்வளோதான். அப்போ ஆண்டவர் பிதாவின் இடத்தில் போனால் அப்போ யார் செய்ய போகிறா? அவர் போன பிறகு யார் அந்த கிரிகளை யார் செய்ய போகிறா? என்னை விசுவாசிக்கிறான். நான் செய்கிற கிரிகளை தானும் இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கணும். ஆண்டவரை நான் செய்யணும், அதை விட பெரிய காரியங்களையும் செய்யணும். நீங்கள் என் நாமத்தினாலே கேட்கிறீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் பேரை சொல்லி கேளுங்க. என் பேரை சொல்லி கேட்டிங்கன்னா பிதா என் மூலமாக மகிமைப்படும்படி நான் என்ன செய்வேன்? அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டீர்கள் அதை நான் செய்வேன். அது விசுவாசம். இந்த நாளில் அவர் பேரை சொல்லி கேட்கும். அவர் பேரை சொல்லி கேட்கணும். இப்போ இங்கே ஏதோ ஒரு பெரிய அதிகாரிகிட்ட உங்களுக்கு உதவி வேணும். அங்கே போனால் யாரும் அவங்கள திரும்பி கூட பியூனே உங்களை துரத்தி விட்டுறான்னு வச்சுங்க. போப்பா அதெல்லாம் பார்க்க முடியாது, அதெல்லாம் பார்க்க முடியாது, துரத்தி விட்டுறாங்கன்னு வைங்க. உங்களுக்கு அவர் உதவி தேவை. என்ன பண்ணுறதுன்னு உட்காந்து இருக்கு. கிட்ட கூட போக முடியலையே, எப்படி நமக்கு இந்த உதவி? அப்போ ஒரு நாள் யாரையோ பார்க்குறீங்க, அவர் அந்த அதிகாரிக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்னு வச்சுங்க. ரொம்ப நெருங்கிய நீங்கள் சொல்கிறீங்க, இந்த மாதிரி இந்த அதிகாரிக்கிட்ட உதவி வேணும், கிட்ட கூட போக முடியலங்க, கிட்ட கூட. அவர் என்னன்றார், நாங்கள் போய் என் பேரை சொல்லுப்பா, அந்த ஆஃபீஸில் போய் என்ன சொல், என் பேர் சொல், நான் அமிச்சேன்னு சொல். அப்போ நீங்கள் போயிட்டு அவர் பேரை இவர் என்ன அமிச்சாருன்னு சொன்னீங்கன்னு வாங்க 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 நேராக கூட்டின்னு போய் விட்றாங்க. சரி இவர் அமிச்சார், அப்படியாப்பா, நான் வேணும் உனக்கு இந்த மாதிரி. சரி கொடு, இந்த எடுத்துன்னு வாப்பா, கையெழுத்து போடு, எடுத்துன்னு போ, முடிஞ்சு போச்சு. உங்களுக்காக இல்லை, உங்களுக்காக அதெல்லாம் நீங்கள் போயின்னா உங்களை வெளியிலே துரத்தி கிட்ட கூட வர முடியல, அங்கேயே துரத்திட்டாங்க. இப்போ எதனால் உங்களுக்கு அடிச்சது? யார் பேரை சொன்னீங்க? அதான் ஆண்டவர் சொல்கிறேன், என் பேரை சொல்லுங்க. என் நாமத்தினாலே என்ன அர்த்தம்? சில பேரை போய் அவங்க பேரை சொல்லின்னு இருக்கேன். ஆண்டவரே நான் இத்தனை வருஷம் விசுவாஸ், நான் இவ்வளோ உபாசம் எடுத்துருக்கிறேன் ஆண்டவரே, நானும் இதெல்லாம் உன் பெருமைலாம் அங்கே பேசின்னு இருக்காது. 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க, பார்த்தீங்களே. ஒருத்தர், ஆண்டவரே மற்ற மனிதரை போல் இவ்வளோ மோசமான இவனை போல் நான் இராததுன்னு அது இங்கே ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, இவனை போல் நான் தசம்பாகம் கொடுக்குறேன், நான் உபாசம் எடுக்கிறேன். இவர் தான் பெருமையை பேசின்னு இருந்தார். அங்கே போய் ஆயக்கார தலை கூட உயரத்தில் நான் பாவியாக என் மேல் திரும்பியார் தன்னை தாழ்த்துறார். ஆண்டவர் சாவனில்லை, இவனே வீட்டுக்கு நீதிமானாய், இவனை தன்னை தாழ்த்துகிறவன் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்த. என் நாமன்னா என்ன அர்த்தம்? அவர் பேரை சொல்லுவோம், உன் பெருமையை அங்கே போய் பேசின்னு இருக்காது. சில பேருக்கு அந்த எக்காலம் ஊதுற கிருபை ரொம்ப இருக்குது. வாயை திறந்தாலே தங்க பெருமையை தான் பேசணும். பார்த்துருக்கிறீங்களா அந்த மாதிரி ஆளுங்களை? நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துருந்தா ஃபோன் அடிப்பாங்க. நாங்கள் என்ன ஃபோன் அடிக்கிறாங்கன்னு பார்த்தா எதுக்காக பண்ணுறாங்க? அவங்க பெருமையை அதை நீங்கள் வேறு கேட்கணுன்னு எதிர்பார்ப்பாங்க. நான் ஒரு மெத்தட் கற்றுக் கொடுத்தேன், ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு இந்த மாதிரி ஆளுங்களை எப்படி கட் பண்ணுறதுன்னு. அந்த மெத்தட் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு. இந்த மாதிரி யாருன்னா பண்ணி அவங்க பெருமையே பேசின்னு இருந்தாங்கன்னா அவங்கள எப்படி கட் பண்ணுறது, அதெல்லாம் சும்மா சொல்லு. இதெல்லாம் ட்ரை பண்ண பிறகு தான் சொல்கிறேன் நான். இதெல்லாம் ட்ரை பண்ணி நல்லா ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிச்ச பிறகு தான் அந்த ரகசியத்தை உங்களுக்கும் சொல்கிறேன். சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நல்லா ட்ரை பண்ணியிருக்கிறேன் நான். என்ன மெத்தட் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? ஒருத்தங்க அவங்க பெருமையே பேசி ஃபோனை வைக்க மாட்டேன்றாங்க, உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, நிறுத்த மாட்டேன்றாங்கன்னா என்ன பண்ணும்? அவங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் அவங்க பெருமையை நீங்கள் பேசும், அவங்கள பற்றி கேள்விப்பட்டீங்களா, ஐயோ என்னங்க எங்கேயோ போயிட்டாங்க அங்கே அப்படி அதான் ஃபோனை, ஐயோ எனக்கு இன்னொரு கால் வரத வச்சுட்டு ஓடிடும். அதெல்லாம் காது கொடுத்து அவங்களால என்ன செய்ய முடியாது,
கேட்க முடியாதுங்க. காது கொடுத்து கேட்கக்கூட அவங்க பெருமையாக பேசுனா நீங்கள் கேட்கணும். ஆனால் நீங்கள் வேறு அவங்களுக்கு பிடிக்காதவங்க பெருமையாக பேசுனீங்கன்னு வைங்க, அதெல்லாம் கொடுத்து அப்படியே ஃபோனை வச்சுட்டு ஓடிடுவாங்க. நாங்கள் இல்லைங்க அர்ஜெண்ட்டாக போகணுங்க, இன்னும் இங்கே ஒருத்தவங்க வந்துட்டாங்க, ஏதாவது ஒன்று சொல்லி ஃபோனை வச்சிடும். ஞாபகம் வச்சுங்க, இந்த மெத்தடு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் உங்கள் நன்மைக்காக தான் சொல்கிறேன். யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடம் நிலைத்திருந்தால் என்ன நடக்கும்? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அல்ல. ஆண்டவரோட நெருங்கி இருக்கணும். ஆண்டவர் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் இருதயத்தில் அவனுடைய வசனம் இருக்கணும். அவனுடைய என் வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் என்னிலும் அந்த ஐக்கியம் எப்பவுமே ஒன்றாக இருக்கிற ஐக்கியம் இருந்துச்சுன்னா, அந்த ஐக்கியத்து இருந்துச்சுன்னு வைங்க, நீ கேட்டுக்கொள்வது எதுவோ உங்களுக்கு எல்லாமே ஐக்கியம்தான். நல்ல ஒருத்தங்களோட நீங்கள் நெருங்கி இருந்தீங்கன்னா இங்கே கேட்குறது அவங்க என்ன செய்வாங்க? நீங்கள் தூரமாக இருந்தீங்க, அவங்கள கண்டுக்காமல் இருந்தீங்கன்னு வைங்க. சில பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க, கண்டிக்கவே மாட்டாங்க. திரும்பி கூட திடீர்னு எதாவது வேணும்னா வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களா இல்லையா? ஏன் பயப்படுறீங்க சொல்கிறதுக்கு? திரும்பி கூட உங்களை பார்க்க மாட்டாங்க. எவ்வளோ நாளாக இருக்குது, எத்தனையோ மாதம் இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ வியாதியாக இருந்து திரும்பி கூட அப்போல்லாம் உங்களை விசாரிக்கல, கண்டுக்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் நாங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ அவங்களுக்கு உங்கள் உதவி தேவையில்லைன்னா அதோட அவங்கள என்ன செய்ய மாட்டாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி சில பேர் ஆண்டவர்கிட்ட அப்படி தான் இருக்கிறோம், கண்டுக்கவே மாட்டேன்றோம். திடீர்னு எதாவது தேவைன்னா வந்து பார்ப்போம். அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் அப்படின்னா எப்பவுமே ஆண்டவரோடு ஒன்றா அப்படி நீ வாழ்ந்தா நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை எதுக்காக ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டார்? நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபத்துக்கு பதில் வரணும்னு தெரிஞ்சு கொண்டாரா? பதில் வரக்கூடாதுன்னு தெரிந்து கொண்டார். எதுக்கு நம்ம தெரிந்து கொண்டார்? அவனை எதுக்காக தெரிந்து கொண்டான்? என் பேரை சொல்லி கேட்டால் அது உனக்கு கிடைக்கும். அதுக்கு தான் உன்னை தெரிந்து கொண்டார். கேட்டு என்ன செய், பெற்றுக்கொள். உன்னை தெரிந்து கொண்டதே அதுக்காக தான். என் பேரை சொல்லி கேட்டு பெற்றுக்கொள், அதுக்காக தான் தெரிந்து. நீங்கள் போய் கனி கொடுக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்க முடியும். நான் உங்களை நீங்கள் போய் கனி கொடுக்கணும், ஒரு ஆசீர்வாதமாக வாழணும், அந்த கனி நிலைத்திருக்கணும். கனி கொடுக்காத இருந்தால் என்ன ஆகுமா? வெட்டி போட்டுரும், அக்கினியில் போடும். எல்லாரும் கனி கொடுங்க. எல்லாம் உலகத்தில் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். சுயநலமாக என்ன செய்யக்கூடாது, வாழ. ஒருத்தர் அடக்க ஆராதனையில் ஒரு சரீரம் அங்கே இருக்குது, ஆராதனையில் கேட்குறோம், நம்முடைய சகோதரர் மூலமாய் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் இந்த நேரத்திலேயே அவரை குறித்து வந்து சாட்சி கொடுங்கன்னு சொன்னாங்களாம். சாட்சி உட்காந்து எல்லாம் யோசித்து பார்க்குறோம், தலை சொரிஞ்சு பார்க்குறோம். என்ன இவர் மூலமாக நமக்கு நன்மை கிடைச்சது, இவர் மூலமாக நமக்கு என்ன யோசிக்கிறாங்க. ஒருத்தருக்கு அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே அந்த நிலைமை நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். வேதத்தில் தொர்கால்னு ஒருத்தங்க இறந்துட்டாங்க பார்த்தீங்களா? அப்போ பேதர் அங்கே வரும்போது என்ன பண்ணாங்க, அங்கே இருந்தவங்களாம் பாருங்கள், இந்த அம்மா எவ்வளோ உதவி செய்வாங்க பாருங்கள், எங்களுக்கெல்லாம் துணியெல்லாம் தைச்சி கொடுத்தா அப்படிமே. அவங்கள பற்றி அவ்வளோ சாட்சி, ஏன்னா அவ்வளோ பேருக்கு அவங்க உதவி செஞ்சுருக்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுது இந்த அம்மா பேதுரு என்ன பண்ண திரும்ப உயிரோடு
எல்லாரும் வந்து நல்ல காலம் போனாங்க. சதா சண்டைங்க, டெய்லி என் வீட்டில் வந்து சண்டை போட்டுன்னு இருந்தாங்க. இந்த அம்மா கலகம் பண்ணினே இருப்பாங்க. குடும்பத்துலலாம் வந்து அந்த மாதிரி சொல்லியிருந்தா பேர் அந்த அம்மா உயிரோடு எழுச்சி பெற எழுப்பியிருந்தேன். எல்லாம் சண்டைக்கு வந்துடுவேன். உனக்கு வேறு வேலை இல்லையா? நாங்கள்லாம் அது போய் சேதச்சேன்னு இருக்கிறோம். உனக்கு வேறு ஊர் இல்லையா? உனக்கு ஊழியே இங்கே வந்தேன்னு இது இந்த 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 அம்மாவெல்லாம் அங்கே பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் அதையே வந்து உயிரோடு எழுப்புறேன்னு தவிர எழுப்பியிருந்தா கூட எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த நிலைமையில் இருக்கக்கூடாது. அந்த நிலைமையில் ஒரு அம்மா மரித்தவங்க கல்லறையில் கூட்டின்னு போகும்போது, அந்த தூக்கின்னு போகிறாங்களா பெட்டியை தூக்கின்னு போகும்போது, அந்த தூக்கின்னு போனாங்க ஏதோ ஒரு பெரிய கல் இருந்துச்சான். அவங்க தூக்கின்னு போனவொன்னு அதில் தடுக்கி விழுந்து அந்த பெட்டி அப்படியே விழுந்துச்சான் கீழே. விழுந்ததில் அந்த அம்மா திரும்பி உயிரோட சரியா வந்து இன்னும் கொஞ்சம் வருஷம் உயிரோடு இருந்தாங்க. அப்புறம் திருப்பி பெட்டி தூக்கி அவங்க புருஷன் அந்த தூக்கின்னு போகிறவங்களே பார்த்து போங்க. அங்கே பெரிய கல் இருக்கு. எங்க நம்ம திருப்பி விழுந்து அந்த நிலைமையில் இருக்கக்கூடாது. எதுக்கு சொல்கிறேன்னா, கனி கொடுக்கணும். கனி ஆசீர்வாதமாக இருக்கணும். சரியா? யோவான் 16:23-24 அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி. இந்த நாட்களிலே இந்த ஆண்டுடைய சித்தம் உங்கள் சந்தோஷம் எப்படி இருக்கணுமா? நிறைவாக கேட்டு பெற்றுக்கொள்ளும். இந்த ஆண்டுடைய சித்தம் என்ன? உங்கள் சந்தோஷம் நிறைய குறைவாக இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்னு வாஞ்சிக்கிறீங்க? இந்த நாட்டில் விசுவாசத்தோடு கேட்கணும். 1 யோவான் 5:14-15 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டார், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம். ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். எனவே ஆணுடைய சித்தத்தின்படி கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன், நிச்சயமாக கொடுப்பார். அதுதான் நமக்கு இருக்கிற தைரியம். எதையாகிலும் அவர் சித்தத்தின்படி கேட்டால் நிச்சயமாக என்ன செய்வார்? கொடுப்பார். கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 10:2-4 அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. இந்த நாட்களிலே கொர்நேலியும் ரோம நூற்றுக்கு அதிபதி, வேதம் அறியாதவன், யூதன் அல்ல. ஆனாலும் தேவனுக்கு பயந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை எப்பொழுதும் தேவனை நோக்கி. அப்படி இருக்கும்பொழுது என்ன நடந்தது? பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வர கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவனே என்ன என்று. அப்பொழுது உன் ஜெபங்களும்
உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியிலே வந்திருக்கிறார். பரத்திலிருந்து பதில் வருது அவருக்கு. பரத்திலேருந்து அவன் ஜெபத்துக்கு என்ன வருது? ஏன்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி எப்பொழுதும் ஜனங்களுக்கு மிகுந்த அதில் தான் ஆசீர்வாதம், அதில் தான் எப்பவுமே நன்மை செஞ்சு கொண்டே இருக்கணும். மிகுந்த தர்மங்களை செய்தான். எப்பொழுதும் அப்படி செய்யும் பொழுது இதெல்லாம் மேலேருந்து ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அங்கேருந்து தூதனை வீட்டுக்கு அனுப்புகிறார். தூதனை வீட்டுக்கு இவ்வளோ என் மேலே வாஞ்சியாக இருக்குது, இவ்வளோ நன்மை செய்கிறானே, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் உற்சாகமாக கொடுக்கிறவன், உற்சாகமாய் கொடுக்கிறவன், நன்மை செய்யவும் தானம் தர்மம் செய்யவும் மறவாதே. ஏன் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். நன்மை செய்கிறது தானம் தர்மம் செய்த ஆண்டவருக்கு பிரியமான காரியம். இப்படி செய்யும் பொழுது வந்து நிற்குது. தேவனுக்கு முன்பதாக அவருடைய சந்நிதியிலே நினைப்பூட்டுதலாக என்ன அர்த்தம்? ஆண்டவரால் மறக்கவே முடியாது. நின்னே இருக்குது, நின்றுனே இருக்குது. என்னப்பா பாரு, ஜெபம் பண்ணினே இருக்கிறோம், இவ்வளோ தர்மம் செய்கிறோம், வந்து நின்றுனே இருக்கும். ஆண்டவர் அங்கேருந்து தூதன் அனுப்புகிற வரைக்கும் அதை என்ன பண்ணுது? எத்தனை பேருக்கு உங்கள் ஜெபங்களும் உங்கள் தர்மங்களும் ஆண்டவர் சந்நிதியில் போய் எட்டணும்னு வாஞ்ச இருக்கா? அதிகமாக ஆண்டவரை தேடணும், அதிகமாக நன்மை செய்யணும், முடிந்தவரை என்ன செய்யணும்? நன்மை இதெல்லாம் போய் நிற்கும். ஆண்டோடைய சந்நிதியில் என்ன செய்யும்? நிற்கும். பரத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு பதிலை. கொர்நேலிக்கு என்ன நடந்துச்சு தெரியல உங்களுக்கு. தேவதூதன் சொல்கிறார், போ, இங்கே பேதுருன்னு ஒருத்தர், அவரை வர வழி அவரோடக்கு சொல்வார். பேதுரு அங்கேருந்து வரார். பேதுரு அங்கேருந்து கொர்நேலியு என்ன பண்ணார்? எல்லாரையும் தன் குடும்பத்தார் நண்பர்கள் எல்லாரும் வாங்க வாங்க வாங்க, அவனுடைய வசனம் கேட்போம். எல்லாரையும் என்ன பண்ணார்? எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. பேதுரு வரத்துக்கு முன்பதாக எல்லாரும் பேதுரு பேசுகிற ஆண்டவரை பற்றி, இவர் மரித்தார் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு வசனம் பேசிக்கொண்டு இருக்கையில் ஒன்றும் பிரசங்கம் முடியல, பேசிக்கொண்டு இருக்கையில் எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. என்ன இது புறஜாதிகள் மேலே ஆண்டவர் எப்படி உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்காமல் இருக்கிறது? எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க? ஞானஸ்தானம். இவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி மிகுந்த தர்மம் செய்து அதற்கேற்ற பலனை கர்த்தர் ஒரே கூட்டத்தில் அவங்க குடும்ப சொந்தக்கார எல்லாரும், நண்பர்கள் எல்லாரும், எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? உங்கள் குடும்பத்தார் சொந்தக்கார எல்லாம் பரலோகம் போகணுமா? உங்கள் நண்பர்கள் எல்லாம் பரலோகம் போகணுமா? இந்த நாட்களில் அப்படி இருக்கணும். எப்பொழுதும் ஜெபித்து மிகுந்த தர்மம் செய்வது மாத்திரம் இல்லை, எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணும். இப்போ வீட்டில் கல்யாணம்னா சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு நண்பரெல்லாம் அது போல் வசனத்தை கேட்கறது வாங்க, சத்தியத்தை கேளுங்க, சுவிசேஷத்தை கேளுங்க. என்ன செய்யணும்? சொந்தக்காரர் நண்பர்கள் எல்லாரையும் கொர்நேலி கூப்பிட்டு இல்லைன்னா எப்படி அவங்களுக்கு கேட்டிருப்பேன். கூப்பிட்டதுன்னா எல்லாரையும் வர வச்சு ஒரே கூட்டத்தில் எல்லோரும் என்ன பண்ணோம்? ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களிலே அது மாதிரியாக நம்ம என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். ஏன்னா அதெல்லாம் ஆண்டவர் தன் சமூகத்தில் வந்து நிற்கும்படி செய்கிறார். அந்த ஜெபங்கள், அந்த தர்மங்கள், நினைப்பூட்டுதலாக என்ன செய்யுது? வந்து நிற்குது. உங்கள் பிரயாசங்கள் பரிசுத்த வாழ்க்கை செய்ய அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன், அநீதி உள்ள தேவன் இந்த நாட்களிலே அப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நாம் ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு உம்முடைய இருதயங்கள் பாரங்களை உம்முடைய பாதத்தில் வைக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
எங்களோடு பேசின ஒரு வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை எங்களுக்கு ஒப்பு கொடுத்து அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நிச்சயமாக கொடுப்பீர். நாட்களிலே எங்களை வழிநடத்தும் பிரயோஜனமான வழியிலே உடைய கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல். இருளை வெளிச்சமாக, கோணலை செவையாக நாட்களிலே உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படி கேளுங்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள். ஒவ்வொருடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இந்த நாட்களில் உங்களுடைய நாமத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படி செய்யும். இந்த நாட்களிலே கொர்நேலியைப் போல எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக, எப்பொழுதும் தர்மங்களை நன்மைகளை செய்வர்களாக இருக்கும். அந்த ஜெபங்களும் தர்மங்களும் உங்களுடைய சமூகத்திலே நினைப்பூட்டுதலாக வந்து நிற்கும்படி செய்வீராக. அரத்திலிருந்து பதில் வருவதாக. கொர்நேலியைப் போல இந்த நாட்களிலே எங்கள் குடும்பத்தினர் அனைவரையும், நண்பர்கள் எல்லாரையும் உம்மிடத்திலே கொண்டு வரும்படி, உம்முடைய வசனத்தை கேட்கும்படி, அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரும்படி இந்த நாட்களில் நீர் கிருபை தருவீராக. இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். நல்ல சுகம்பலன் தாரும், தேவைகளை சந்தியும், இருதயத்தின் பாரங்களை நீக்கும், எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதி. எல்லா துதிக நமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோ. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம்
இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே கனம் மகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே